தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்றால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 18/3/2016 வெள்ளிக்கிழமை புனர்பூசம் நட்சத்திரம் பகல் 11:57 வரை, பிறகு பூசம் நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, சிறப்பான வழிபாடு சித்தர்கள் வழிபாடு. இப்போலாம் நிறைய சித்தர்கள் வழிபாடு மேலோங்கி இருக்கு. காரணம், முற்காலத்திலே வாழ்ந்த சித்தர்களை இப்பொழுது நாம் நினைத்து வழிபட்டால் அவருடைய ஆற்றலால் அவர்கள் பறந்து செல்கிற ஆற்றல் பெற்றவர்கள், எங்கிருந்தாலும் நமக்கு அவர்களுடைய ஆசி கிடைக்கும். அதனாலே அவர்களுடைய படங்களை எல்லாம் கூட நாம் இல்லத்திலே வைத்து வழிபாடு செய்யலாம். அந்த சித்தர்களுடைய சீவ ஜமாதிக்கு சென்றும் சிலர் வழிபாடு செய்கிறார்கள். சித்தர்களுடைய அந்த சக்தி உலா வருகின்ற சில இடங்களும் கண்டுபிடித்திருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட உலா வருகின்ற அந்த ஆலயங்களுக்கு சென்றும் நாம் வழிபாடுகளை மேற்கொள்ளலாம். மேலும் அவருடைய படங்களை வீட்டிலே வைத்தும் கும்பிடலாம். 18 சித்தர்கள் என்பது பொதுவானது. நிறைய சித்தர்கள் இருக்கின்றார்கள். அப்படி சித்தர்களை எல்லாம் நாம் வழிபடுகின்ற பொழுது நமக்கு வாழ்க்கையிலே நல்ல பலன்கள் கிடைக்கின்றன. அந்த படத்திற்கு பக்கத்திலே நாம் நின்று கொண்டு ஓம் குருவே சரணம் என்று சொல்ல வேண்டும். போகரை வழிபட்டோம் என்றால் ஓம் போகர் குருவே சரணம் என்று சொல்லலாம். ரோமரிஷியை வழிபட்டால் ஓம் ரோமரிஷியே குருவே சரணம் என்று சொல்லலாம். இப்படி சரணாகதி தத்துவத்தை மேற்கொண்டு அவர்களை வழிபட்டால் பலன் கிடைக்கும். அதனால்தான் சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே, சேவித்த கரங்களுக்கு இலை பயமே என்று கவிஞர் பாடினார். சிவமயத்திலேயே திளைத்தவர்கள் அந்த சித்தர்கள். சித்தத்தாலே அவர்கள் வழிபட்டதனாலே சித்தர்கள் என்று பெயர் பெற்றார்கள். ஆகையினாலே அப்படிப்பட்ட சித்தர்களை வழிபடுகின்ற பொழுது நமது நட்சத்திரத்திற்கு ஏற்ற சித்தர் எந்த சித்தர், நமது நட்சத்திரப்படி அவர்கள் அந்தந்த சித்தர்களுடைய நட்சத்திரம் வந்திருக்கலாம். அதை நீங்கள் கண்டறிந்து வழிபாடு செய்ய வேண்டும். அசுவதி என்று சொன்னால் அது காளங்கி சித்தருக்கு உரியது. அந்த காளங்கி சித்தர் எங்கு இருந்தார் என்றால் அவருடைய சக்தி அலைகள் இருக்கின்ற இடம் திருக்கடையூர் என்ற ஊர். திருக்கடையூர் அபிராமி பட்டருடைய கோவில், அங்கே அபிராமி அம்மனுடைய திருக்கோயில் அமைந்த இடம் திருக்கடையூர். அபிராமி அம்மன் அமிர்தகடேஸ்வரர் அங்கே இருக்கின்றார். கள்ளவாரண பிள்ளையார் இருக்கின்றார். அபிராமி பட்டர் பாடல் அங்கே இடம்பெற்ற இடம். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த அந்த இடம் காளங்கி சித்தரை வழிபடுவதற்கு ஏற்ற இடம். அசுவதியில் பிறந்தவர்கள் காளங்கி சித்தருடைய படத்தை வைத்து வழிபாடு செய்யலாம். பழனியிலே பிறந்தவர்கள் போக முனிவருடைய படத்தை வைத்து வழிபாடு செய்ய வேண்டும். அவர் பழனியிலே சென்றால் அங்கே இருக்கிற அந்த முருகன் கோவிலே அவருடைய சக்தி அலைகள் எல்லாம் பரவி இருக்கின்றது. பழனி முருகனுடைய அந்த சிலை இருக்கிறதே போகர் வைத்ததாக கூட சொல்வார்கள். அப்படி போக சித்தரை நாம் வழிபட வேண்டும் என்று சொன்னால் அவருடைய படத்தை வைத்து ஓம் போகர் குருவே சரணம் என்று சொல்ல வேண்டும். சித்தர்களுடைய படங்கள் எல்லாம் உங்களுக்கு கடைகளிலே கிடைக்கும். கார்த்திகையிலே பிறந்தவர்கள் ரோமரிஷியை வழிபட வேண்டும். ரோமரிஷி உடல் அழியாமல் நேராகவே அவர் கைலாயத்துக்கு சென்றதாக அந்த புராணங்கள் சொல்கின்றன. ஆகையினாலே அவருடைய படத்தை வைத்து அவரை வழிபாடு செய்தால் கார்த்திகையை பிறந்தவர்களுக்கெல்லாம் நல்ல கனிவான வாழ்க்கை அமையும். இப்படி 27 நட்சத்திரங்களுக்கும் உரிய அந்த சித்தர்களை பற்றி உங்களுக்கு தொடர்ந்து சொல்வேன் என்று சொல்லி இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, எதிரிகள் உதிரியாகும் நாள். எளிதிலே சில பிரச்சனைகளுக்கு நீங்கள் முடிவு காண்பீர்கள். வருமானம் திருப்திகரமாகவே இருக்கிறது. சொத்துக்கள் வாங்குவதில் ஆர்வம் கூடும். சொந்தங்கள் உங்களை வாழ்த்தும். இந்த நாள் இனிய நாள். ரிஷபராசி நேயர்களே, எதிர்கால சிந்தனைகள் எளிதில் வெற்றி பெறும் நாள். இன்றைக்கு எதை செய்ய நினைத்தீர்களோ அதை செய்து முடிப்பீர்கள். உடன்பிறப்புகள் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள். கடன் சுமை பாதிக்கு மேல் குறையும். கவலைகள் தீரும் நாள் இந்த நாள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் நிதிநிலை உயர்ந்து நிம்மதி காணுகின்ற நாள். நிழல் போல தொடர்ந்த கடன் சுமை குறையப் போகின்றது. வருமானம் திருப்திகரமாகவே இருக்கும். உறவினர்களின் ஒத்துழைப்போடு ஒரு நல்ல காரியம் ஒன்று இல்லத்தில் நடைபெறும். கடகராசி நேயர்களே, கனிவான வாழ்க்கைக்கு அஸ்திவாரம் அமைத்துக் கொள்ளும் நாள். கடந்த காலங்களெல்லாம் இந்த வசந்த காலமாக மாறப்போகின்றது. சந்திரபலம் நன்றாக இருப்பதால் காரிய வெற்றி ஏற்படும். கடன் தொல்லை அகலும். வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். இன்றைக்கு இதை செய்வோமா அதை செய்வோமா என்ற சிந்தனை மேலோங்கும். தொழில் முன்னேற்றம் கூடும் நாள் இந்த நாள். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் மோதல்கள் அகல முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள். முக்கிய புள்ளிகளால் உங்களுக்கு இடையூறுகள் வரலாம். பகை பாராட்டாமல் நடந்து கொள்ளுங்கள். ஆரோக்கியத்தில் ஒரு சிலருக்கு தொல்லைகள் ஏற்படலாம். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக் கொள்ள ஆலய வழிபாட்டில் கவனம் செலுத்துங்கள். கன்னிராசி நேயர்களே, அதிகாரிகள் அனுகூலமாக நடந்து கொள்ளும் நாள். அரைகுறையாக நின்ற பணிகளை எல்லாம் செய்து முடிக்கப் போகின்றீர்கள். வீடு வாங்க விற்க எடுத்த முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கும். விட்டுப்போன சொந்தங்கள் எல்லாம் விரும்பி வந்து சேரப்போகின்றன. வியாபார விரோதங்கள் விலகும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள்.
துலாம் ராசி நேயர்களே, அக்கறை காட்டாத செயலில் கூட ஆதாயம் கிடைக்கும் நாள். ஆற்றல் மிக்கவர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. நிதிநிலை உயரும், நிம்மதி கிடைக்கும். உத்தியோக மாற்றம் பற்றிய சிந்தனைகள் ஒரு சிலருக்கு மேலோங்கலாம். 7:30 சனி நடப்பதால் எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. இருந்தாலும் இந்த மாலை நேரத்தில் ஆலய வழிபாட்டில் கவனம் செலுத்துங்கள். அம்பிகை வழிபாடு இன்பம் வழங்கும். விருச்சிக ராசி நேயர்களே, செவ்வாய் சனி சேர்க்கை ஏற்படும் இன்று. வீடு மாற்ற சிந்தனை விரிவடையும் நாள். விரோதங்கள் விலக விட்டுக் கொடுத்து செல்லுங்கள். உடன்பிறப்புகளையும் அனுசரித்துக் கொள்ளுங்கள். குடும்ப உறுப்பினர்களையும் அனுசரித்துக் கொள்ளுங்கள். மருத்துவ செலவுகள் குறையலாம். மாற்று மருத்துவத்தால் உடல்நலம் சீராகும். பண தேவைகள் உடனுக்குடன் உங்களுக்கு பூர்த்தியாகும். மாலையில் மங்கள செய்தி ஒன்று வந்து சேரும். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். என்ன இருந்தாலும் யோசித்து செயல்பட வேண்டிய நாள். அது மட்டுமல்ல, இன்றைக்கு வழிபாட்டிலும் கவனம் செலுத்துங்கள். அருகில் இருப்பவர்களை அனுசரித்து செல்லுங்கள். ரொக்கம் வந்த மறுநிமிடமே செலவாகி விடலாம். விரயங்கள் கூடும் நாள். விழிப்புணர்ச்சி தேவை. மகர ராசி நேயர்களே, பிரபலமானவர்களின் சந்திப்பால் பெருமை காணுகின்ற நாள். பிரச்சனைகள் தீர எடுத்த முடிவில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். திருமணம் போன்ற காரியங்கள் நடக்கவில்லையே என்ற கவலை அகலும். இல்லத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல முடிவுக்கு வரும். கல்விக்காக, குழந்தைகளின் கல்வி முன்னேற்றத்திற்காக எடுத்த முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு. பயணங்களால் பலன் கிடைக்கும் நாள் இந்த நாள். கும்பராசி நேயர்களே, குழப்பங்கள் தீரும் நாள். குழந்தை பேசுபவர்களால் ஏற்பட்ட குழப்பங்கள் இன்றைக்கு அகலும். குடியிருக்கும் வீட்டால் ஏற்பட்ட பிரச்சனைகளும் மாறும். பெண்களால் உங்களுக்கு பெருமை சேரும். வெளிவட்டார பழக்க வழக்கம் விரிவடையும். அரசு வழியில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். இந்த நாள் உங்களுக்கு மேலும் இனிய நாளாக அமைய நீங்கள் தெற்கு நோக்கி அம்பிகையை வழிபாடு செய்யுங்கள். மீனராசி நேயர்களே, புத ஆதித்ய யோகம் செயல்படும் என்று பற்றாக்குறை அகலும். பணவரவு திருப்தி தரும். உடனுக்குடன் நண்பர்கள் உற்சாகத்துடன் வந்து உங்களுக்கு கரம் கொடுத்து உதவுவார்கள். பாகப்பிரிவினர்கள் கூட சுமூகமாக முடியப் போகின்றது. 9ஆம் இடத்தில் செவ்வாய் சனி சேர்க்கை. முன்னோர்கள் சொத்துக்களில் முறையான பங்கீடுகள் கிடைக்கும். திடீர் விரயங்களும் ஒரு சிலருக்கு மாலை நேரத்தில் ஏற்படலாம். திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடியே நடைபெற இன்றைக்கு நீங்கள் சிவாலய வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.